ஆங்கிலம் கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கும் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் இன்னைக்கு கற்றுக்க போகிறது நவுன். நவுன்னா பெயர்ச்சொல். இந்த பெயர்ச்சொல்ல ஆங்கிலத்தில் எப்படி எப்படிலாம் வகைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக கீழே உள்ள சேனலில் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். ஒரு 10-12 நிமிஷம் இருக்கும். ஆனால் இதில் நீங்கள் ப்ரீஃபாக கற்றுக்க வேண்டியது என்னென்னா, கீழே உள்ளதை விளக்கமாக பாருங்கள். ஒன்றுன்னா உங்களுக்கு அழகாக தெரியும் என்னென்னு. முதல்ல நம்ம எப்படி சொல்கிறோம்னா, நவுன் காமன் நவுன், பொது பெயர்ச்சொல். ப்ராப்பர் நவுன், தனிப்பட்ட பெயர்ச்சொல் இல்லை பிரத்யேக பெயர்ச்சொல். ரைட்டுங்களா? இது தவிர சிங்குலர், புளூரல், ஒருமைக்கு எப்படி, பன்மைக்கு எப்படி, சரிங்களா? அடுத்தது கலெக்டிவ். கலெக்டிவ் என்னன்னா கூட்டம் கூட்டமாக வருது இல்லை, இப்போ ஆட்டு மந்தன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி கலெக்டிவ். ஆணுக்குன்னு தனியாக இருக்குது, பெண்ணுக்குன்னு பெயர்ச்சொல் தனித்தனியாக இருக்குது. அப்போ இந்த பெயர்ச்சொல் உலகத்திலேயே அதிகமாக ஆங்கில வார்த்தைகள் உள்ளது இந்த நவுன் தான். என்ன காரணம்னா, தனிப்பட்ட பேர்னு சொல்கிறோம்ல, ப்ராப்பர் நவுன். அதுக்கு உதாரணத்துக்கு என்னுடைய பேர் தங்கசாமி. இதை நீங்கள் சாமின்னு வைக்கலாம், தங்கான்னு வைக்கலாம், தங்கம்னு வைக்கலாம், தங்கசான்னு வைக்கலாம், இல்லை சாம்னு வைக்கலாம். எப்படி எப்படிலாம் நீங்கள் வைக்கிறீங்களோ எல்லாமே ப்ராப்பர் நவுனில் வந்துடும். அப்போ ப்ராப்பர் நவுன் வில் பி அன்லிமிட்டெட். எவ்ரிடே யூ கேன் கிரியேட் ப்ராப்பர் நவுன். சரிங்களா? ரொம்ப எளிமையாக இருக்கா? அப்போ இதை பற்றி இன்னும் விளக்கமாக வேணும், எப்படி எப்படிலாம் நம்ம நவுனை கிளாஸிஃபை பண்ணலாம், இங்கிலீஷில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம தமிழா சேனலில் கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்கள், பயன்பெறுங்க. You are most welcome.